வெல்கம் டு ஆல் ஆஸ்பிரண்ட்ஸ். நம்ம இன்னைக்கு 26 ஜனவரி கரண்ட் அஃபேர்ஸை பார்க்க போறோம். நேற்றுக்கான ஜிகே கொஸ்டின் பார்த்துடலாம். போலகாத் மற்றும் உம்மதாத் எந்த மாநிலத்தின் நடனம்? கர்நாடகா. நகாதா மற்றும் காஃபா எந்த மாநிலத்தின் நடனம்? மகாராஷ்டிரா. முனாரி மற்றும் தல்காய் ஒடிசா. மராசியா மற்றும் மஹால் மேற்கு வங்காளம். பீம்சன் ஜோஷி 2009ஆம் ஆண்டு பாரத ரத்னா விருது வாங்கியிருக்காங்க. ராமானுஜாச்சாரியார் விசிஷ்ட அத்வைத்தம் சொல்லக்கூடிய தத்துவத்தை நிறுவியிருக்காங்க. ராமானுஜாச்சாரியா இளைய பெருமாள்னு சொல்லுவாங்க. குடியரசின் கருத்தை பிரான்ஸ் நாட்டிலிருந்து நம்ம எடுத்துக்கிட்டோம். 9வது ஐந்தாண்டு திட்டம் 1997 இருந்து 2002 வரைக்கும் நிலுவையில் இருந்துச்சு. பகுதி 5 நம்ம இந்திய அரசியலமைப்புல ஒன்றியத்தை பத்தி சொல்லியிருக்காங்க. அது சரத்து 52ல இருந்து 151. காசி எழுச்சி 1829 இருந்து 1833 வரைக்கும் திரோத் சிங் தலைமையில நடந்துச்சு. தேசிய சுற்றுச்சூழல் பொறியியல் ஆராய்ச்சி நிறுவனம் நாக்பூர்ல அமைஞ்சிருக்கு. தாராசங்கர் பந்தபோதியாய் கந்திவதன் சொல்லக்கூடிய புத்தகத்தை எழுதியிருக்காங்க. பிரேசில் நாடு மகளிர் ஃபிஃபா உலகக்கோப்பை 2027 நடத்த போறாங்க. அடல் பூஜல் யோஜனா ஜல் சக்தி அமைச்சகம் 2019ஆம் ஆண்டு அறிமுகப்படுத்தியிருக்காங்க. பிரதமர் கிசான் சம்மான் நிதி நிதியமைச்சகம் 2019. பிஎம் மத்ஸ்ய சம்பாத யோஜனா மீன்வள அமைச்சகம் 2020. கரீப் கல்யாண் ரோஜ்கார் அபியான் 2020. சமிதா யோஜனா பஞ்சாயத்து அமைச்சகம் 2020. பிஎம் சொனாதி வீட்டு வசதி அமைச்சகம் 2020. பிஎம் போஷன் சக்தி நிர்மான் அபியான் பெண்கள் அமைச்சகம் 2021. ஜார்க்கண்ட் உயர்நீதிமன்றத்தின் தலைமை நீதிபதியாக நியமிக்கப்பட்டவர் யார்? மகேஸ்வர சந்திரா. 2025ஆம் ஆண்டின் நியூ சவுத் வேல்ஸ் விஞ்ஞானியாக யார் தேர்வு செய்யப்பட்டுள்ளார்? நளினி ஜோஷி. 2026 நிதியாண்டில் எஸ்பிஐ எவ்வளவு மொத்த உள்நாட்டு உற்பத்தி வளர்ச்சி விகிதத்தை கணித்துள்ளது? 7.5. 2025 to 2026ஆம் ஆண்டில் இந்தியாவின் முதல் டீப் டெக் தொடக்க கொள்கை எந்த மாநிலம் அறிமுகப்படுத்தியது? தமிழ்நாடு. ஜனவரி 6 அன்று ஃபாத்திமா அல் அவதி உச்சியை அடைந்த வின்சன் மலையின் உயரம் என்ன? 4892 மீட்டர். இந்தியா முழுவதும் டிஜிட்டல் படைப்பாளர்களை மேம்படுத்த கிரியேட்டர்ஸ் கார்னர் பிளாட்ஃபார்மை எந்த நிறுவனம் அறிமுகப்படுத்தியது? பிரசார் பாரதி. சிக்கிம் உயர்நீதிமன்றத்தின் தலைமை நீதிபதியாக நியமிக்கப்பட்டவர் யார்? முகமது முஸ்டாக். அரிய சாமுராய் தற்காப்பு கலை விருதை பெற்ற முதல் இந்தியர் யார்? பவன் கல்யாண். புவிசார் குறியீடு பெற்ற நாகோரி அஸ்வகந்தா எந்த மாநிலத்தில் முக்கியமாக வளர்க்கப்படுகிறது? ராஜஸ்தான். இந்திய ராணுவத்தின் எந்த கட்டளையின் கீழ் சாஞ்சா சக்தி பயிற்சி நடத்தப்பட்டது? சதன் கமாண்ட். தளவாட மேலாண்மையை நவீனமயமாக்குவதற்காக எந்த ஆயுதப்படை டிஜிட்டல் தளமான DIME அறிமுகப்படுத்தியது? இந்திய ராணுவம். பெண்கள் மற்றும் சிறுமிகளை பாதுகாக்க அக்கா பாதை திட்டத்தை எந்த மாநில அரசு தொடங்கியது? கர்நாடகா. டெலாய்டின் படி 2026 நிதியாண்டில் இந்தியாவின் மொத்த உள்நாட்டு உற்பத்தி வளர்ச்சி எவ்வளவு கணிக்கப்பட்டுள்ளது? 7.5 to 7.8.